ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக வாய்ஸ் கொடுக்குறேன். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறையா க்ரியேட்டிவான ஐடியாஸ், அப்புறம் நல்ல 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 கோலம் எல்லாம், அடுத்து ஏதாவது பூஜா வந்துச்சுன்னா பூஜாவுக்கு எப்படி க்ரியேட்டிவாக நம்ம டெக்கரேட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா வீடியோஸும் நான் கொடுக்குறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். இப்போது இது வந்து நம்ம வீட்டு வாசலில் ஒரு மாட விளக்கு மாட்டியிருப்போம். நீங்கள் கோலம் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது நம்ம பண்ணது தான். அது அந்த விளக்கு மாடம் எப்படி நம்ம வீட்டிலையே பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லி காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கிடச்சிச்சின்னா நம்ம இதே ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது எந்த அளவில் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்களோ அந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் பெயிண்ட் பண்ணுறது என்ன பெயிண்ட்னா ஆக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஈவனாக பண்ணணும். அதாவது இப்போது மேலேருந்து கீழே பண்ணோன்னா அதே டைரெக்ஷன்லேயே தான் பண்ணிகிட்ருக்கணும். இப்போது சைடில் பண்ணோன்னா அதே மாதிரி டைரெக்ஷனில் தான் பண்ணணும். மேலேயும் கீழேயும் சைட்லேயும் இந்த மாதிரி சும்மா அங்கேயும் இங்கேயும் அடிக்கிற மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கக்கூடாது. சேம் டைரெக்ஷன், மேலேருந்து கீழேனா அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம உட்டில் பெயிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்சர்வ் ஆகாது. அதாவது அப்சர்வ் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கிற அந்த கோட்டிங் வந்து அந்த உட்டு உள்ளக்க அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால் அது பளிச்சுன்னு தெரியாது. ஒரு 3 கோட்டாவது கொடுக்கணும். ஒரு 2-3 தடவை அதுக்கு மேலேயே நம்ம பெயிண்ட் பண்ணால் தான் அதோட கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா பிரைட்டாக தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு அடிக்கிற கோட்டிங்கில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அந்த உட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து இது நான் ஃபுல்லாக 3 கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போது பெயிண்டிங்க்கு கோலம் போடுறதுக்கு அந்த உட்டில் நான் இந்த லெமன் எல்லோ கலர் தான் எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒயிட் கலர் தான் எப்பயும் கொடுப்பேன். அந்த ஒயிட் கலர் வந்து கிடைக்கல, முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த லெமன் எல்லோ கலர் இருந்ததுனால இதை நான் இப்போது இதில் வந்து கோலம் போட போகிறேன். ஆனால் இந்த லெமன் எல்லோ விட அந்த ஒயிட் கலர் கொடுக்கும்போது இன்னும் அட்ராக்டாக நல்லா இருந்தது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குன்னு பாருங்கள். ஒயிட் பிடிச்சிருந்தா ஒயிட்டில் பண்ணுங்கள், இல்லைட்டா இந்த எல்லோ யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம் தான். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து என்னென்ன கலர் யூஸ் பண்ணலாம், எந்த கலருக்கு எந்த கலர் கொடுத்தா நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு நம்மளோட விருப்பத்தை பொறுத்து அதை பண்ணிக்கலாம். நான் இதில் சென்டரில் விளக்கு வைக்கிற இடம் பிளேஸ் இது. ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த உட்டை வந்து ஒட்ட போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம இந்த உட்டை வந்து அந்த மாடம் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளக்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கிற பெயிண்டிங் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாடத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது என்ன ஷேப் வருமோ அந்த ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த நார்மல் ஒரு சின்ன புள்ளி கோலம் தான் போடுறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 2 இது பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா ஜஸ்ட்டு வீடியோக்காக எடுத்தது தான். உங்களுக்கு எப்படி இதை நம்ம வீட்டிலே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் கம்ப்ளீட் பண்ண ஒரு 2 மாடம் இருக்குது, விளக்கு மாடம் இருக்குது. அதை லாஸ்ட்டில் இந்த வீடியோவோட எண்டில் காட்டுறேன், பாருங்கள். உங்களுக்கு நான் போடுற கோலம் எல்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றணும்,
இல்லை வீடியோஸில் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம், அப்படி வேறு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வேறு இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி க்ரியேட்டிவாக கிராஃப்ட் ஒர்க்கும் இந்த நம்ம சேனலில் கொடுக்கலாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்து முத்தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் ஆரி ஒர்க்ஸ்ன்னு அந்த சேனலோட நேம். அதில் வந்து ஆரி ஒர்க் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஆரி ஒர்க், அப்புறம் கிளாத்தில் பெயிண்டிங், ஹூப் எம்ப்ராய்டரி ஆர்ட், அந்த 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 மாதிரி கிராஃப்ட் எல்லாமே அந்த சேனலில் வரும். முத்தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் ஆரி ஒர்க்ஸ் சேனலில் வந்து அந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம், அப்புறம் க்ரியேட்டிவான ஐடியாஸ் வச்சு அந்த சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணும், இல்லாட்டா அந்த கிளாத்தில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கணும், அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கற்றுக்கணுன்னு இருந்தால் அந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபெவிக்விக் கம் தான் எடுத்திருக்கேன். இது ஃபெவிக்விக் இல்லை, ஆனால் 743ன்னு போட்டிருக்கு. ஆனால் இதை வந்து உட்டெல்லாம் நல்லாவே ஸ்டிக் பண்ணிக்கிறோம். லைட்டாக ஒரு தடவை இது பண்ணாவே போதும், நல்லா ஒட்டிக்கிறோம். இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த உட்டை வந்து ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஆணி மாதிரி இருக்கும். இப்போது இந்த நோட்டீஸ் போர்ட் பின் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த பின் வச்சு நம்ம இதில் அரைஞ்சிட்டா போதும், நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். இது வந்து இந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த கம் போட்டு லைட்டாக ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, எந்த இடத்துல கரெக்டாக வச்சு அடித்தா கொஞ்சம் மாறலாம். அதனால் இந்த ஷேப் மாறாமல் நம்ம அதே ஷேப்பில் ஆணி அடிக்கணுன்றதுக்காக இந்த கம் வச்சு லைட்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஆணி அடிப்பேன். அந்த ஆணி இதில் அடிக்கிற வீடியோ அதை காட்டலை, மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து உள்ளக்க இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த க்ரீன் கலர் பெயிண்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வெளியில் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப கோலம், இந்த பார்டரில் வர்ற கோலம்லாம் போடணும். நம்ம ஆன்லைனில் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், பார்த்துருப்போம். அதையே நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். அந்த மெத்தட் தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல், அப்புறம் வேறு என்னென்ன பிக்சர் உங்களுக்கு நல்லா ட்ராயிங் பண்ண தெரியும்னா இதுலேயே நீங்கள் நிறையா ட்ராயிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி மேலே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்கேன். அது எதுக்குன்னா பெல் தொங்க போட. இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்கா, இது வந்து இந்த பெல் வந்து குட்டி பெல் மாதிரி தொங்க போட்டுட்டா அழகாக இருக்கும். ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கீழே தான் தொங்க விட்டுருப்பாங்க. இந்த மாடத்துக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் கீழே தொங்குறதை விட இந்த மேலே இந்த இடத்துல தொங்குனா அழகாக இருக்குன்றதுக்காண்டி அந்த இடத்துல நாங்கள் ஹூக் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஆணியும் வரைஞ்சாச்சு. இப்போது இந்த இடத்துல கோலம் போட்டுக்கலாம். நான் கீழே பார்டரில் கொடுத்துருக்கேன், தெரியும், அந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, கீழே அதுவும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி மேலேயும் கொடுக்குறேன். கீழே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் விரித்து வச்சுக்கோங்க. நம்ம பெயிண்ட்டு கம் எல்லாம் அந்த ஃப்ளோரில் படாமல் இருக்கிறதுக்காக கீழே நியூஸ் பேப்பரை போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ப்ரஷ் வந்து இன்னும் தின்னான ப்ரஷ் கிடைச்சா கூட எடுத்துக்கோங்க. அப்போனா இந்த லைன்ஸ் எல்லாம் இன்னும் தின்னாக வரும், ஒல்லியாக வரும். நமக்கு இன்னும் பார்க்குறதுக்கு அந்த கோலம் அழகாக இருக்கும். அதுக்காக இப்போது நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது.
இதே மாதிரி நான் ஏற்கனவே செஞ்ச ஒரு 2 இது பார்க்கலாம். இது நம்ம வீட்டு வாசலில் நம்ம எப்போது கோலம் வீடியோஸ் அதிலெல்லாம் காட்டியிருப்பேன். ஃபஸ்ட் டைம் பண்ணது இது. இது வந்து இந்த மெரூன் கலரில் கொடுத்தது. க்ரீன் மெரூன் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. மெரூன் இன்னும் நம்மளோட அந்த ஓல்டு ஸ்டைலில் இருக்கும். இது இந்த பெல் சென்டரில் சொன்னேன்ல, மேலே மாட்டிக்க பாருங்கள். கீழே மாட்டுறதை விட மேலே நல்லாயிருக்கும். அதுக்கு சென்டரில் அந்த இன்விடேஷன் கார்டில் உள்ள அந்த பிள்ளையார் ஸ்டிக்கரை எடுத்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த இதில் சென்டரில் கீழே இருக்கிற கோலம் வந்து அந்த ஓம் சரவண பவ போட்டிருப்பாங்கல்ல, அந்த கோலம் அதுதான் இதில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.